மூர்த்தி ஒரு
light maro.
ஒயிலாட்டுமா இல்ல மயிலாட்டுமா இல்ல கரகாட்டுமா? ஓ தம்பி, இல்ல டிஸ்கோவா? டிஸ்கோலாம் எங்க கிடையாது. கிடையாது. இந்த நேரம் இந்த வீட்டுல பொண்ணு வச்சுக்கோ, முன்னாடி அடிக்கிறாங்க உள்ள போய் பாரு. அது டிஸ்கோ கிடையாது. இங்க நாலு தம்பி நாங்களா தெரு கூத்தாடிங்க. அண்ணே நீங்க தெரு கூத்தாடி சொல்றீங்க? கட்ட காட்டினாங்களா? நீதான் அசலியா கொட்டை கட்டி. நீங்க எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? மொத்தம் எத்தனை பேர் சொல்ற தம்பி? மொத்தம் 16 பேர். ஆண் 8 பெண் 8 பொண்டாட்டி ஆமணியா சும்மா ஜோடியா மொத்தம் 16 பேர் வந்து. அடா பொண்டாட்டி அந்த கம்யூனிட்டி பசங்களா? எப்படா சொல்ற? அண்ணே பொண்டாட்டி வீட்டுல விட்டா ஆமா எவனா ஈத்துக்குவாரு பரிசல கூட்டி வந்துக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கூட்டு வேலை தம்பி. அப்படி கிடையாது. 16 பேர் ஆண் 8 பெண் 8 சொல்லுமே அப்படி கிடையாது தம்பி. ஆட்டுக்காரு மொத்தம் 2 பொண்டாட்டி தாலி கட்டின மணி வீட்டுல தான் இருக்கும். ஊரு ஊரா ஒண்ணு வச்சுக்கிறது. அது கத்துக்கு அப்படி கிடையாது தம்பி. தம்பி பஸ் ஒரு ஆண் வேஷம் வரும், அப்புறம் ஒரு பெண் வேஷம் வரும், அப்புறம் ஒரு ஆண் வேஷம் வரும், அப்புறம் ஒரு பெண் வேஷம் வரும். இப்படி 20 வருவந்தோ 8 ஆண் 8 பெண்ணு 16 பேர் நாங்க மொத்தம் வந்து தம்பி. அண்ணே இத்தனை பேருக்கு பெண்ணா சொல்றீங்களே? ஆமா. இந்த கெட்டிக்காரனுக்கு ஒரு கெட்டிக்காச்சு விடக்கூடாதா? பரவாயில்ல, நல்ல கேள்வி தாண்டாடி. இப்பதானே சத்தியமா நீ ஆமலை மாரி கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப சொல்ற மாதிரி ஏண்டா உனக்கு பொண்டாட்டி வேணும் அதானே? நேரா கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுற. வீட்டுக்கு போனா உங்க அப்பா இங்கதான் உட்காந்து ஆட்டு மாத்துக்கிறாரு. கோயில் வேண்டிய உள்ளே ஒரு கள்ளத்துக்கு உங்க அப்பா தலைமையில போட்டுறேன். அப்பா செத்துருவாரு. செத்த உடனே இந்த மாதிரி 16 நாள்லயும் காரி வச்சு ஆட்டு வச்சிடுறேன். கண்ணு மாசம் வச்சுனா தம்பி கண்ணு மாசத்துல உனக்கு என்ன தம்பி சுந்தரதாதி உனக்கு பொண்டாட்டி அவட உனக்கு பொண்டாட்டி வச்சுக்கின்னு எனக்கு மட்டும் பொண்டாட்டி வருதுனா என் அப்ப என் பாட்ட எங்க அம்மா எங்க அக்கா பூரா பேத்தி பொண்டாட்டி முக்கியம். எனக்கு பொண்டாட்டி வருதுனா எங்க வீட்டுல மட்டும் சாவடிக்க மாட்டேன். ஆட்டுக்காரன் மொத்தம் 16 பேர் சாவடிச்சு ஆட்டுக்காரர் சாவடிச்சு ஏன் சாவடிக்கிறேன்? பொண்டாட்டி வருது ஏன்னா அப்படி சாவடித்தாண்டா. ஆமா முதல்ல ஃபர்ஸ்ட் உன்னை சாவடிக்கணும். கண்ணு மாத்து தம்பி 16 பேர் வந்து சொல்றமே கெட்ட நாளை குறிக்கிறது. ஒரு ஆளை கம்பெனி தேடி வர தம்பி. கம்பெனி ஒரு ஆள் வரே நீ வரல அப்படி வருது உண்மையான முந்தி முதலோன் முக்கானன் புத்திரன் அந்த விநாயக மூர்த்தி தோத்திரம் செய்ய மறுமுறை அப்படியே ஆகட்டும். கமலவாணி
சொன்னாலும் தாய் என்று உன்னை அழைப்பது கிடையாது கிடையாது. உன்னை எந்த அருளாட்சி கொடுப்பது கிடையாது கிடையாது. சரி மச்சா. ஆமா. மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம். இதோ மாதா பிதா என்று சொல்லக்கூடிய மாதா பிதாவை வணங்கி மறுமுறை உனக்கு நான் சொல்றோம். அப்படியே ஆகட்டுமா? அந்த மக்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருக்கிறார்கள். எங்கள் கதை வணக்கம். இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கு நாடகத்தில் விளக்கு உனக்கு தேவை. ஆமா. ஓஹோ தம்பி, என்னுடைய நாடகத்தில் விளக்கு தெரிவிக்க கம்பெனி உரிமையாளர் நாடகத்தில் ஆசிரியர் ஆசியார் வருவார். அண்ணன் வருவார். தெரிந்து கொள்ளலாம். ஐயா வாய்த்தாரு பணம் தர்றாரு. ஆசியார் அவர்தான் நாடகத்தின் ஆச்சாரி. தனக்கு பார்க்கிறான் காரணம் தானே மண்ணோடு காட்சி வீச்சு நின்னோடு கடவுளுக்கு உன்னோடு துணையார் பெருமாள் கவுண்டர் தாயம்மாள் அவர் பேரினால் கொண்டாட முருகன் அவர் அந்த முருகன் எதற்காக இந்த நாடகம் என்றால் 4ஆம் பதவி சேர வேண்டும் காசி ராமேஸ்வரம் சேர வேண்டும் நல்ல பதவி சேர வேண்டும் என்று அதோ திருமலை என்ன நம்ம நாட்டக்காரர் குழு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் கொக்கைமகி பொறிமாவே கொக்கைமகி பொறிமாவே ஓகுதடா ஊட்டியில வருஷாவே திடமே இது மண்ணிருக்கும் ஆலய கண்ணன் மண்ணிருக்கும் குழவரை கூப்பிட்டு 2 பொம்மையாய் செய்து ஆட்சி பிடித்து வைத்தார். ரெண்டு பொம்மை தான். 2 பொம்மை ரெண்டு தான். அந்த பொம்மையை பிடித்து வைத்தார். திடீரென்று இந்த பாயா போன முருகன் இந்த பலூன் ஊதணும்னா எப்படி வச்சு போகுது? ஒரு தண்ணி கூட மண் செட்டில் ஏட்டு வந்தா எப்படி கீழே ஊதி தன்மை போல அதை போய்விட்டார். அவர் உயிரை எழுந்து விட்டார். அப்படின்னு நம்ம சொல்றதுல புண்ணியம் இல்ல. யமன் வந்து புடிச்சிக்கணும். போய் சேர்ந்து போச்சு. இன்றைக்கு நடக்கக்கூடிய நாடகம் இதோ நேற்றைய தினம் 16 முடிந்து விட்டது. இன்றைய தினம் 17ஆம் நாள் உத்தம். மகாபாரதத்துல ஒரு புண்ணிய சரித்திரம். ஆமாண்டா. இல்லையா அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய அதோ துரியோதனன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.
ஏய் என்னடா ரொம்ப நாள் இல்லாம தோசை சுடு 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 தோசை மேல ஆசை வந்து சொன்னியா என்னடா காரணம் அண்ணே என்ன காரணம் கேக்குறேன் என்னது அண்ணே எனக்கு ரொம்ப நாளா தோசை மேல ஆசை உனக்கு தோசை மேல ஆசை வந்து ஏன் தோசை மேல உனக்கு ஆசை வந்துச்சு ஏனா அண்ணே டெய்லி ஆட்டுக்கு போயிடுறேன் டெய்லி ஆட்டத்துக்கு போயிடுறேன் போறோம் லைட்டானா சோறு கோயம்பு ரசம் அண்ணே காலைல இட்லியா போடுறாங்க காலைல இட்லி போடுறாங்க தோசை மட்டும் போடவே மாட்டாங்க நைட் ஆனா சோறு குழம்பு போடுறாங்க தோசை போடுறது இல்ல தோசை போடுறது இல்ல அதனால எனக்கு ரொம்ப நாளா தோசை மேல ஆசை வந்து தோசை மேல உனக்கு ஆசை வந்து அது வந்துச்சு சரி இதுக்கு என் வீட்டுக்கு போனேன் நேரா வீட்டுக்கு போனேன் ஏன் புள்ள ஏன் பண்ண ஏன் பொண்டாட்டிக்கிட்டே பண்ணாடிட்டா ஏன் புள்ள ஏன் பண்ணாடி ஏன் பொண்டாட்டி யாரி வா எனக்கு தோசை மேல ரொம்ப நாளா ஆசை வந்து எனக்கு தோசை மேல ஆசை வந்துருச்சு சரி எனக்கு தோசை வேண்டி தோசை சுட்டு கொடு சுட்டு கொடு அப்படின்னு அப்படின்னு சொன்னா வாயால கேட்டேன் நீ சம்பாதிச்சு அதிகம் நீ ராவெல்லாம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு ரம்பி போய் கிடக்குது பின்ன உனக்கு தோசை கேக்குதா கேக்குதாடா அப்படின்னுட்டா வெளிப்படான்ட்டா எனக்கு வந்துச்சு போவோம் உனக்கு எடுத்துட்டு கிளம்பிச்சு அப்படியே வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு கோவம்டா கிடுக்கிடுன்னு வாத்தியார் வீட்டுக்கு போனேன் நேரா வாத்தியார் வீட்டுக்கு போனேன் போயிட்டு வாத்தியாரு எனக்கு 1500 ரூபாய் காசு கொடு பணத்தை கொடு அந்த கம்யூனிட்டி இத்தனை தொடர்ந்து ஆட்டாடுறியா முன்னாடி தானே கொடுத்தா ஆமா அந்த காசு குறி பொண்டாட்டின்னு போய் 1500 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாளா தொடர்ந்தால் அடிக்கிறாடா அதனால வாத்தியார்ட்டு போயிட்டு வாத்தியாரு நான் ஆட்டாடு கழிச்சுக்கிறேன் ஒரு 1500 ரூபாய் காசு கொடு நேரா திருமலை வாத்தியார் போய் கேட்டுட்டு 1500 ரூபாய் காசு கொடுன்னு கேட்டேன் திருவண்ணாமலைக்கு போனேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டேன் இந்த 500 10 கிலோ அரிசி வாங்கிட்டேன் ஆமா உத்து மருப்பு கடைக்கு போனேன் உத்து மருந்து அடிக்க அண்ணே 10 கிலோ அரிசிக்கு எவ்வளவு உத்து மருப்பு போடலாம் அப்படின்னு கேட்டேன் தம்பி சும்மா சேர போட்டாலே திரும்பி நீங்க வேண்டாம் இல்ல 10 கிலோ அரிசிக்கு சேர உட்டு மருந்து போட்டா கஷ்டம் அதே நிச்சயமா கொடுன்றா புட்டி வை சொல்லிருப்பா அதனால அந்த ராஜாத்தி மாதிரி சமையல்காரன் அடங்குது 10 கிலோ வச்சுக்கு வேற முத்துமக்க ராஜா சொல்லுவா அது தெரியும் நீ அது கூட ஜாதி பண்ணுறாங்க அண்ணால வீட்டுக்கு வந்த ஏ புள்ள வீட்டுக்கு ஏன் மாமி அண்டா எடுத்த சீக்கிரமா கொடுத்தாங்க மாமியார் வீட்டுல சீக்கிரமா கொடுத்தாங்க பாரு மாமி அண்ட கரியால் நின்றுமே அண்டாவை கொட்டி 10 கிலோ அரிசி ஊற வச்சேன் ஒரு குண்டாய் எடுத்தேன் சேர உளுந்து பருப்பு போட்டு இந்த சேர உளுந்து பருப்பு போட்டு ஊற வச்சுட்டு எல்லாம் பசு ஊறி போச்சு பின்ன சேர உளுந்து பருப்பு அரிசி ஊறி போச்சு அவடா எடுத்த மாமியார் வீட்டுல குத்து கிரிண்டு மாமியார் வீட்டுல குத்து கிரிண்டு போட்டு ஆட்டிட்டேன் கிரிண்டு விட்டு ஆடிட்டேன் நீ ஆட்டிருக்கு தெரியும் போட்டு ஆட்டிட்டேன் புள்ள மாவு அச்சு வச்சுட்டேன் இப்படி அரிசி வச்சுட்டு சுரி தோசை உருறி பின்ன அப்படின்னு சொல்லிட்டேன் பொண்டாட்டி பின்ன இந்த கெட்டியா முன்னாடி கெட்டிகாரிசி தான் எம்மா தரம் சார் எப்படி தெரியுமா ஒரு ஆண்டா மாவை 3 தோசையா சுட்டுதான் 3 தோசையா அப்பதான் வந்துச்சு வாக்குவாதம் சண்டை வந்துச்சு அப்பதான் சண்டை எப்படி தெரியுமா 3 தோசை சுட்டுது பொண்டாட்டி சொல்றா சுட்டதோ 3 தோசை பொண்டாட்டி சொல்றா நான் தான் வேவாத வெயில்ல கேஸ்ல உட்காந்து சுட்டேன் கம்யூனிட்டி பையா பல்லு விட்டு சாயந்தரம் 6 மணி மேல வேவாத வெயில்ல கேஸ் சுடுறதால உனக்கு வெயில் அடுவுல 70 பேர் ஏதோ பெரிய சுட்டாச்சு நான் தான் கஷ்டப்பட்டு சுட்டேன் எனக்கு தான் 2 அவளுக்கு 2 எனக்கு தான் 2
தோசை ரெண்டு அண்ணே எனக்கு தான் ரெண்டு சொன்னா ரெண்டும் சொல்லிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் நான் தான் திருநாவளைக்கு போய் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அரிசி ஊற வச்சு நான் தான் அரிசி கொடுத்தேன் நான் தான் ஆட்டி கொடுத்தேன். ஆட்டி கொடுத்தேன் அதனால எனக்கு தான் ரெண்டு உனக்கு ரெண்டு நீ சொல்றேன் பின்னா அப்பதான்